இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை. இன்று 14ஆம் தேதி மார்ச் மாதம் 2015ஆம் ஆண்டு சனிக்கிழமை. முதலில் வீரகேசரி பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக 13க்கு அப்பால் செல்ல வேண்டும். இந்திய பிரதமர் மோடி வலியுறுத்தல் நல்லிணக்கத்திற்கு உதவுவதாகவும் உறுதி என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தின் விரைவான முழுமையான அமுலாக்கமும் அதற்கு அப்பால் செல்லும் செயற்பாடும் தீர்வுக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளதான இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக சிங்கள தீவுக்கோர் பாலம் அமைப்பும் பாரதியாரின் கவிதையை சபையில் பாடிய மோடி, இரு நாடுகளும் ஒன்றிலிருந்து ஒன்று தனித்திருக்க முடியாது என்றும் தெரிவிப்பு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா என்றும் பக்கபலமாக இருக்கும் கூட்டமைப்பின் மூலோபாயம் மோடி வலியுறுத்தல் என்ற வகையிலான செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. இந்தியா மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே என தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கேள்வி எழுப்பிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா என்றும் தமிழர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என உறுதியளித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக 4 உடன்படிக்கைகள் கைச்சாத்து என்கின்ற புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. மேலும் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கிற்கு விஜயம் செய்யும் இந்திய பிரதமர் என்கின்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் இந்திய பிரதமர் இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சில வீடுகளை பயனாளிகளிடம் கையளிக்க உள்ளதுடன் யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு வைபவத்திலும் கலந்து கொள்ள உள்ளதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய வீரகேசரி பத்திரிகை சுமந்து வந்திருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகின்றது. அதேபோன்று கொழும்பிலிருந்து வெளியாகும் மற்றொரு பிரதான செய்தியான தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழர்களுக்கு அதிக சுயாட்சி குறிப்பால் உணர்த்தினார் மோடி என்கின்ற புகைப்படத்துடன் கூடிய ஒரு பிரதான செய்தி வெளியாகி இருக்கிறது. சமாதானம் நல்லிணக்கத்திற்கான இலங்கையின் புதிய பயணத்தில் தமிழ் மக்களுக்கு சமத்துவம், நீதி, அமைதி, கௌரவமான வாழ்வு கிட்டுவதற்கான செய்தியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக இந்தியா இலங்கை 4 உடன்படிக்கைகளில் கைச்சாத்து என்கின்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு சிறிய புகைப்படத்துடன் கூடிய கட்டமிடப்பட்ட செய்தியாக விமான நிலையத்தில் மோடியை ரணில் வரவேற்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வருகை தந்த போதும் விமான நிலையத்தில் வைத்து அவரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வரவேற்றதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு கட்டமிடப்பட்ட ஒரு புகைப்படத்தின் கூடிய ஒரு செய்தியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், செயலாளர் மாவை சேனாதிராஜா, செல்வம் அடைக்கல்நாதன் எம்பி ஆகியோர் சந்தித்த படங்களை காணலாம் என்கிற வகையிலான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக இந்தியா தொடர்பான சந்தேகத்தை நீக்க மஹிந்தவை சந்திக்கிறார் மோடி என்கின்ற வகையிலான செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சந்திக்கவிருக்கிறார் செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு சிறிய செய்தியாக கொட்டுமலையிலும் மோடிக்கு ராஜமரியாதையின் வரவேற்பு என்கின்ற வகையிலான செய்தி வெளியாகி இருக்கிறது. இவை அனைத்துமே தினக்குரல் பத்திரிகை சுமந்து வந்த பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகிறது. அதேபோன்று கொழும்பிலிருந்து வெளியாகும் மற்றொரு பத்திரிகையான சுடரொலி சுமந்து வருகின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக மோடிக்கு அமோக வரவேற்பு என்கின்ற புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. மேலும் பிரதான தலைப்புச் செய்தியாக போர் வடுக்களை ஆற்றுப்படுத்த இலங்கைக்கு நல்ல சந்தர்ப்பம் மோடி தெரிவிப்பு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. போரால் ஏற்பட்ட வடுக்களை ஆற்றுப்படுத்தும் இலங்கைக்கு நல்லது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோன்றும் சுடரொலி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படத்தின் கூடிய ஒரு செய்தியாக உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று இலங்கை வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி மைத்திரிபாலவை சந்தித்த போது என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு பிரதான செய்தியாக இலங்கை தமிழரை கைவிடாது இந்தியா நிரந்தர தீவிற்காக அயராது பாடுபடும் கூட்டமைப்புடன் சந்திப்பில் மோடி உறுதி என்கின்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இலங்கை தமிழர்களை இந்தியா ஒருபோதும் கைவிடாது. ஐக்கிய இலங்கைக்குள் தமிழர்கள் சகல உரிமையுடன் வாழ வேண்டும் என்றே நாம் விரும்புகிறோம். எனவே இலங்கை தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்க இந்தியா அயராது பாடுபடும். இவர் ரா சம்பந்தனிடம் மோடி தெரிவிப்பு என்கின்ற வகையிலான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக 25 வருடங்களின் பின்னர் சொந்த மண்ணை பார்வையிட்ட வெளிவடக்கு வளலாய் மக்கள் என்கின்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. மேலும் ஒரு சிறிய செய்தியாக பகிரதிக்கு பிணை கடவுச்சீட்டு முடக்கம் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய தினம் சுடரொலி பத்திரிகை சுமந்து வந்த பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகின்றது. அதேபோன்று கொழும்பிலிருந்து வெளியாகும் பிரதான ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் சுமந்து வந்திருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக 13ற்கு அப்பால் செல்ல வேண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக செய்திகளை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலே பார்த்திருந்தோம். கொழும்பிலிருந்து வெளியாகும் பிரதான சிங்கள நாளேடான லாங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக 13ற்கு அப்பால் செல்ல வேண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக செய்திகளை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலே பார்த்திருந்தோம். அதேபோன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும்
பிரதான பத்திரிகையான வலம்புரி பத்திரிகை சுமந்துள்ள பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழர்களுக்கு சம உரிமை, இலங்கை ஜனாதிபதியிடம் இந்திய பிரதமர் வலியுறுத்தல் என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழ் மக்கள் சம உரிமை பெற்று வாழ்வதற்கு 13வது திருத்த சட்டத்தை இலங்கை அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலான இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக மாற்றத்திற்கான நேரம் இது, எதிர்காலத்தை தேர்ந்தெடுங்கள், நாடாளுமன்றத்தில் மோடி உரை என்கின்ற செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. மேலும் மற்றொரு பிரதான செய்தியாக யாழ் கிளிநொச்சி முல்லைத்தீவு அரசு அதிகாரிகளுக்கு இடமாற்றம், உலக ரீதியில் உடனடி நடவடிக்கை என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. அதேபோன்று கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக மக்கள் குடியிருப்புகள் வல்லாய் பகுதியில் அழிப்பு, மீள்குடியரசு என்ற மக்கள் தவிப்பு என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. இவை அனைத்துமே யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் வலம்புரி பத்திரிகை சுமந்து வந்திருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகிறது. மீண்டும் மற்றொரு நாளேடுகளின் பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.